நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை தொடர வாய்ப்பு. வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள் காணப்படும் என்று வானிலை மையம் கணிப்பு. ஜூலை 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் திருப்பூரில் கள ஆய்வு செய்யும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உடுமலையில் பெரியார், அண்ணா, கருணாநிதி, அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுக்க அதிமுக ஏமாளி இல்லை என இபிஎஸ் பேச்சு. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் என்றும் திட்டவட்டம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. இபிஎஸ் கூறியதில் உள்நோக்கம் இல்லை. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. அன்புமணி ஆதரவாளர்களான பாமக எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். வழக்கறிஞர் பாலுவும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் என ராமதாஸ் தரப்பு அறிவிப்பு. விழுப்புரத்தில் திமுக பேனரை கிழித்த பாமகவினர். ஆர்ப்பாட்டத்துக்கு அன்புமணி வரும்போது மேடையில் இருந்து கீழே விழுந்த பாமக தொண்டர்களால் பரபரப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து கொடுக்கும் நயினார் நாகேந்திரன். நெல்லைக்கு பரப்புரை செய்ய வரும்போது விருந்தளிக்க திட்டம். புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செம்பு கட்டி கொடுத்து மோசடி. 1 கோடி ரூபாய் மோசடி செய்தவரை சிசிடிவி காட்சி வைத்து தேடும் காவலர்கள். ஈரோட்டில் வீட்டின் படுக்கை அறையில் 10 நாட்களாக பதுங்கியிருந்த பாம்பு. ஏசிக்குள் வால் தெரிந்ததை அடுத்து பாம்பை கண்டுபிடித்தது குடும்பம். பொய்யாக கொலை முயற்சி கொடுத்த புகாரில் மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரம் விசாரணை. அறுவை சிகிச்சை செய்ததால் படுக்கையில் படுத்தபடி பதிலளித்த ஆதீனம். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்து நீராடிய சுற்றுலா பயணிகள். உதகையில் பாய்ந்து வரும் பைக்காரா அருவியின் அழகை ரசித்து மகிழ்ந்து உற்சாகம். கொடைக்கானலில் அதிக ஒலி எழுப்பி பைக்கில் அதிக வேகத்தில் சென்ற இளைஞர்கள். வியாபாரிகள் மடக்கி பிடித்ததால் பரபரப்பு. ஆடி கிருத்திகையை ஒட்டி முருகன் கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். கடனை அடைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்றதாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பகீர் வாக்குமூலம். நரக வேதனை என்பதால் யாரும் சிறுநீரகம் கொடுக்காதீர் என வேண்டுகோள்.
கர்நாடகாவில் தர்மசாலா கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்ததாக கூறப்படும் விவகாரம். விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சித்தராமையா அரசு. ரஷ்யாவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை தொடர வாய்ப்பு. வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள் காணப்படும் என்று வானிலை மையம் கணிப்பு. ஜூலை 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் திருப்பூரில் கள ஆய்வு செய்யும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உடுமலையில் பெரியார், அண்ணா, கருணாநிதி, அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுக்க அதிமுக ஏமாளி இல்லை என இபிஎஸ் பேச்சு. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் என்றும் திட்டவட்டம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. இபிஎஸ் கூறியதில் உள்நோக்கம் இல்லை. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. அன்புமணி ஆதரவாளர்களான பாமக எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். வழக்கறிஞர் பாலுவும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் என ராமதாஸ் தரப்பு அறிவிப்பு. விழுப்புரத்தில் திமுக பேனரை கிழித்த பாமகவினர். ஆர்ப்பாட்டத்துக்கு அன்புமணி வரும்போது மேடையில் இருந்து கீழே விழுந்த பாமக தொண்டர்களால் பரபரப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து கொடுக்கும் நயினார் நாகேந்திரன். நெல்லைக்கு பரப்புரை செய்ய வரும்போது விருந்தளிக்க திட்டம். புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செம்பு கட்டி கொடுத்து மோசடி. 1 கோடி ரூபாய் மோசடி செய்தவரை சிசிடிவி காட்சி வைத்து தேடும் காவலர்கள். ஈரோட்டில் வீட்டின் படுக்கை அறையில் 10 நாட்களாக பதுங்கியிருந்த பாம்பு. ஏசிக்குள் வால் தெரிந்ததை அடுத்து பாம்பை கண்டுபிடித்தது குடும்பம். பொய்யாக கொலை முயற்சி கொடுத்த புகாரில் மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரம் விசாரணை. அறுவை சிகிச்சை செய்ததால் படுக்கையில் படுத்தபடி பதிலளித்த ஆதீனம். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்து நீராடிய சுற்றுலா பயணிகள். உதகையில் பாய்ந்து வரும் பைக்கார் அருவியின் அழகை ரசித்து மகிழ்ந்து உற்சாகம். கொடைக்கானலில் அதிக ஒலி எழுப்பி பைக்கில் அதிக வேகத்தில் சென்ற இளைஞர்கள். வியாபாரிகள் மடக்கி பிடித்ததால் பரபரப்பு.
ஆடி கிருத்திகையை ஒட்டி முருகன் கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். கடனை அடைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்றதாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பகீர் வாக்குமூலம். நரக வேதனை என்பதால் யாரும் சிறுநீரகம் கொடுக்காதீர் என வேண்டுகோள். கர்நாடகாவில் தர்மசாலா கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்ததாக கூறப்படும் விவகாரம். விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சித்தராமையா அரசு. ரஷ்யாவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை.